Students, இது நம்மளுடைய 17th ஆன்லைன் கிளாஸ். நம்ம 16th ஆன்லைன் கிளாஸ் வீடியோவில் we have viewed second unit, அதாவது reciprocating air compressorக்கான introduction and நம்ம 3 கொஸ்டின் பார்த்தோம். என்னலாம் அப்படின்னா general classifications about air compressors and then working principle of single stage compressor and then important terms. சிங்கிள் ஸ்டேஜுக்கு மல்டி ஸ்டேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இவ்வளவும் நம்ம ஃபஸ்ட் வீடியோ, அதாவது ஆன்லைன் கிளாஸ் 16th வீடியோவில் வியூ பண்ணோம். அண்ட் நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம் டெரிவேஷனை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, அந்த டெரிவேஷனை இப்போ பார்க்கலாம். என்ன டெரிவேஷன் மீன்ஸ் ஒர்க் டன், அதாவது சிங்கிள் ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸருக்கு ஒர்க் டன் டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஆனால் அதையுமே எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. வித் கன்சிடரிங், வித்தவுட் கன்சிடரிங் அப்படின்னு ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வித்தவுட் கன்சிடரிங் கிளியரன்ஸ் வால்யூமை கன்சிடர் பண்ணாமல் ஒர்க் டன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதாவது எந்த இடத்துல அந்த கிளியரன்ஸ் வால்யூமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, see here, இந்த டயக்ராமில் நம்ம கிளியரன்ஸ் வால்யூம் இருக்குது அப்படி தானே. ஆக்சுவலாக நமக்கு கிளியரன்ஸ் வால்யூம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்ஜினில் கம்ப்ரஸருடைய டாப் ஹெட்டை இந்த பிஸ்டன் ஹெட்டு போய் முட்டிடாது, கண்டிப்பாக முட்ட முடியாது. முட்டுனா நமக்கு டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம கண்டிப்பாக எப்படி அசியூம் பண்ணுவோம், கிளியரன்ஸ் வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத அசியூம் பண்ணி தான் விசி, ஓகே, இந்த கிளியரன்ஸ் வால்யூம் இருக்குன்னு அசியூம் பண்ணி தான் we will formulate this diagram. 4 to 1 suction and then 1 to 2 compression and then 2 3 3 4 இந்த ரெண்டுமே டெலிவரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிவி டயக்ராமில் இந்த கேப்புக்கு நேம் தான் விசி, கிளியரன்ஸ் வால்யூம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற டெரிவேஷனில் இந்த கிளியரன்ஸ் வால்யூம் இல்லைங்கிறத அசியூம் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கிளியரன்ஸ் வால்யூம் இருக்கிற மாதிரி வச்சு அடுத்த டெரிவேஷன் போடுவோம். ஓகே, கிளியரன்ஸ் வால்யூம் இல்லாததையே நாம் மூணாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, இந்த ஒர்க் டன் எப்படி நடக்குது, see here, இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஓகே, இங்கே தான் கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் 3 டைப்பாக நடக்கும். ஒன்று ஐசோ தெர்மல் கம்ப்ரஷன், அண்ட் இன்னொன்று பாலிட்ராபிக் கம்ப்ரஷன், அண்ட் தேர்ட் ஒன் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுலேயே வந்துடும். ஓகே, ஐசோ தெர்மல் கம்ப்ரஷன் மீன்ஸ் பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பொதுவாக என்ன எழுதுவோம்னு பாருங்க, பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு தானே எழுதுவோம். ஓகே, பிவி பை டினா ஒன்றும் இல்லை, பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டின்னு எழுதுவோம். அந்த டி கீழே வந்துடும். அப்போ பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருப்போம். பட் ஐசோ தெர்மல் அப்படின்னு வரும்போது இந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கோம். அப்போ டெம்பரேச்சர் வில் பி ஃப்ளாஷ் அவுட். அப்போ நமக்கு எது மட்டும் மீதி இருக்கும், பிவி இஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறதா மீதி இருக்கும். அதனால தான் ஐசோ தெர்மல் கம்ப்ரஷன் அப்படின்னா பிவி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறத எழுதுவோம். ஓகே, ஐசோதெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், பிவி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறத எழுதுவோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள், வில் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன் வித்தவுட் கன்சிடரிங் கிளியரன்ஸ் வால்யூம். ஸோ இந்த இடத்துல கேப் இருக்காது, நேராக அந்த பிவி லைன் இதை போய் ஜாயின் பண்ணிடும். ஓகேயா, ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் இந்த டயக்ராம் யோசிச்சு பாருங்கள், இப்படி இருக்கும். அடுத்தானே இங்கே 3 பாயிண்ட்டும் இங்கே 4 பாயிண்ட்டும் போட்டிருப்போம். போட்டு என்ன எழுதியிருப்போம், இந்த இடம் கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு நாம் எழுதுவோம். ஆனால் இப்போ இந்த கிளியரன்ஸ் வால்யூமே இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிடணும். ஓகே, இல்லாத மாதிரி அசியூம் பண்ணி தான் இந்த டெரிவேஷனை டெரைவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், 4 to 1 ஆஸ் யூஷுவல் சக்ஷன் தான், அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் 4 to 1. அடுத்தது கம்ப்ரஷன் 1 to 2 கம்ப்ரஸ் ஆகும். இங்கே ஆரோ மார்க் நான் தப்பாக போட்டிருக்கேன், தி ஆரோ மார்க் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, 2 to 3 டெலிவரி நடந்துடும். 2 to 3 and 3 to 4 ரெண்டுலேயும் டெலிவரி நடக்கும். ஓகே, இப்போ இதில் முக்கியமானது இந்த கம்ப்ரஷன் தான். இந்த ப்ராசஸும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படி தானே. ரெண்டுலேயுமே பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறதான் எழுதியிருப்பேன். P1 இஸ் ஈக்குவல் டு P4, P2 இஸ் ஈக்குவல் டு P3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். பட் கம்ப்ரஷன் மட்டும் ஐசோ தெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருப்போம், அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அதனால் வெறும் PV இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதில் தான் நான் இதுதான் எழுதியிருப்பேன், 4 to 1 சக்ஷன், 1 to 2 ஐசோதெர்மல் கம்ப்ரஷன், 2 to 3 டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, நாம் இப்போ ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா தான் டிரைவ் பண்ண போகிறோம். ஒர்க் டன்னுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன, நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அதாவது PdV. இதுதானே ஒர்க் டன்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ தி ஒர்க் டன் வில் பி பேஸ்ட் ஆன் PV. இந்த ப்ரெஷரையும் வால்யூமையும் பொறுத்து தான் ஒர்க் டன் இருக்கும். இந்த டயக்ராமும் நம்ம PV தான் வரைவோம்.
ஒர்க் டன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ஃபுல்லாக ஒர்க் டன்னா இந்த ஏரியா. ஓகே, அதாவது பிடிவின்னு நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒர்க் டன் தான் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ பிவி இந்த ரிலேஷன் வச்சு தான் ஒர்க் டன் ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் டைரக்ட்லி கோயிங் ஃபார் தெர்மோடைனமிக்கில் உள்ள ஃபார்முலாவுக்கு போகிறோம். ஓகே, 3 ப்ராசஸ் நடக்குது, சக்ஷன், கம்ப்ரஷன் அண்ட் தென் டெலிவரி. அப்போ 3க்கும் ஒர்க் டன் நடக்குது. ஓகே, அந்த 3ஐயும் தான் நம்ம எழுத போகிறோம், 3க்குமான ஃபார்முலாவையும் நம்ம எழுத போகிறோம். ஓகே, இதில் பாருங்கள் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கான ஒர்க் டன் ஃபார்முலா இதுதான், PV ln V1 by V2. ஓகே, யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட், அதான் வேறு வழி கிடையாது. நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் படித்த ஃபார்முலா தான் P1V1 இன்ட்டு ln V1 by V2 அப்படிங்கிறது கம்ப்ரஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், ஒர்க் டன் பை கம்ப்ரஸர் ஏரியா 1 2 3 4 1. நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்த கேப்புக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக தான் வந்து உங்களுக்கு ஒர்க் டன். 1 2 3 4 1. ஓகே, 1 and then 2 and then 3 and then 4 and then 1. இதுதான் வந்து ஒர்க் டன் ஏரியா. ஸோ அதுதான் வந்து ஒர்க் டன் பை கம்ப்ரஸர் மொத்தத்துக்குமான ஃபார்முலா. இப்போ பாருங்க, ஸோ ஒர்க் டன்னா மொத்தமாக எழுத போறீங்க, ஒர்க் டன் கம்ப்ரஸர் ப்ளஸ் ஒர்க் டன் டெலிவரி மைனஸ் ஒர்க் டன் சக்ஷன் அப்படின்றோம். ஏன் வந்து மைனஸ் போடுறோம் அப்படின்னா, இந்த 2 ஒர்க் டனும் தன்னால் நடந்துடும். இப்போ பாருங்க, இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒர்க்கு கொடுக்குறீங்க, கம்ப்ரஸரை எலக்ட்ரிக் சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி ஒரு ஒர்க்கு கொடுக்குறீங்க. ஒர்க்கு கொடுத்து என்ன ஆகுது, பிஸ்டன் வந்து கீழே மூவ் ஆனால் தான் சக்ஷன் நடக்கும். அப்போ சக்ஷன் நடக்குது. இப்போ சக்ஷனுக்கான ஒர்க்கு கம்ப்ரஸர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் கம்ப்ரஸருக்கு கொடுக்குறீங்க அந்த ஒர்க்கு. சுவிட்சை ஆன் பண்ணி கம்ப்ரஸர் ஓட வச்சா தானே உங்களுக்கு சக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ சக்ஷனுங்கிற ஒர்க்கு யூ ஆர் கிவிங் டு கம்ப்ரஸர். ஸோ உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து லாஸ் தான், அப்படி தானே? அப்போ மீதி எல்லாமே தன்னால் நடந்துடும். ஏன்னா கம்ப்ரஸ் ஆகி தன்னால் சக்ஷன் மட்டும் நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா போதும். சக்ஷன் நீங்கள் கொடுத்த ஒர்க்னால் நடக்கும், அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் தன்னால் நடக்கும், டெலிவரி தன்னால் நடக்கும். ஸோ நமக்கு இந்த 2 ஒர்க்கையும் ப்ளஸ் பண்ணுறீங்க, இந்த ஒர்க்கை மட்டும் மைனஸ் பண்ணுறீங்க. சக்ஷன் மட்டும் நீங்கள் கம்ப்ரஸருக்கு கொடுக்குற ஒர்க். ஸோ யூ ஆர் நெக்லெக்டிங், அதாவது நீங்கள் அந்த ஒர்க் டன் பை சக்ஷனை மைனஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் இப்போ சொன்னது தான், கம்ப்ரஷனுக்கான ஒர்க் டன் P1V1 ln V1 by V2 அப்படிங்கிறது ஃபார்முலா. டெலிவரிக்கும் சக்ஷனுக்குமான ஃபார்முலா PV தான். ஓகே, டெலிவரி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நடக்குது, இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, 2ங்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ P2V2ன்னு எழுதிக்கிறீங்க. சக்ஷன் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ P1V1 அப்படின்னு 2க்குமான ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. இது சக்ஷன், இது டெலிவரி, இதை எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான், இது ஐசோதெர்மல் ப்ராசஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஸோ PV is equal to கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். அப்போ P1V1 is equal to P2V2. அப்போ இந்த டேமும் கட் ஆயிரும். அப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது W is equal to P1V1 ln V1 by V2 அப்படிங்கிறது மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, இங்கே நான் எழுதியிருக்கிறது இதே ஸ்டெப் தான் எழுதியிருக்கேன். we know that P1V1 is equal to P2V2. ஓகே, இது வந்து கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறத தான் நான் ஜஸ்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இந்த P1V1 இந்த ஒர்க்கு இன் கம்ப்ரஷன் மட்டும்தான் உங்களுக்கு மீதி இருக்கும். P1V1 ln V1 by V2ன்னு இருக்கும். V1 by V2 இன் டர்ம்ஸ் ஆஃப் P2V2ன்னு எழுதுறப்ப தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். P1V1 is equal to P2V2 எழுதிக்கிறீங்க. V1 by V2, இந்த V1 divided by V2 போட்டு equal to P2 divided by P1 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. ஓகே, அந்த P2 by P1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் தென் PV is equal to என்னது, MRT. ஓகே, அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். P1V1 is equal to MRT1 1 1 1. ஓகே, இது ஒரு டெரிவேஷன், ஒரு பார்ட் ஆஃப் டெரிவேஷன், அதாவது எந்த ப்ராசஸ்க்கு, ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி பாலிட்ராபிக் ப்ராசஸ். அதே கம்ப்ரஷன் பாலிட்ராபிக்கில் நடந்தால் என்ன ஆகும்? பாலிட்ராபிக்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள், PV பவர் Nன்னு மட்டும் எழுதுவீங்க, அவ்வளோதான். போன இதில் வெறும் PV is equal to Cன்னு எழுதுவீங்க, இதில் PV பவர் N equal to C. ஓகே, இதுவும் அதே தான் ரிப்பீட் ஆகும். இங்கே பாருங்கள், 4 to 1 செக்ஷன் தான் நடக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். அண்ட் தென் 1 to 2 இந்த இடம் 1 to 2ல் வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் நடக்கும், பட் பாலிட்ராபிக்கில் நடக்கும். 2 to 3ல் டெலிவரி நடக்கும், P2V2 அப்படிங்கிறது நடக்கும். சரி, இப்போ அதே மாதிரி ஒர்க் டனை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம்.
பாலிட்ராபிக் ப்ராசஸ்க்கான ஃபார்முலா. இது ஐசோதெர்மல்கான ஃபார்முலா. P1 V1 ln V1 by V2ங்கிறது ஐசோதெர்மல் ஃபார்முலா. பாலிட்ராபிக் ப்ராசஸ்க்கான ஃபார்முலா P2 V2 மைனஸ் P1 V1 டிவைடட் பை n மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவை ஆல்ரெடி நாம யூனிட் 1ல் பார்த்துருக்கோம். எந்த இடத்துலன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த ஒர்க் டன் ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நம்ம பார்த்தாச்சு. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 சைக்கிளில் வரும். இது மேலே நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்க மாட்டேன், யூ ஹேவ் டு லுக் அட் இட். ஓகே, இதே ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் வந்திருக்கு. P2 V2 மைனஸ் P1 V1 டிவைட் பை n மைனஸ் 1. ஓகே, ஒர்க் டன் இன் கம்ப்ரஷனுக்கான ஃபார்முலா, தெர்மோடைனமிக் ஃபார்முலா. ஓகே, அகெயின் டெலிவரிக்கும் சக்ஷனுக்கும் சேம் ஃபார்முலா தான் வரும். இங்கேயும் சக்ஷன் நீங்கள் தான் கொடுக்குறீங்க, ஸோ மைனஸ் போட்டுக்கிறீங்க. இப்போ இதை நீங்கள் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஐசோதெர்மல் ப்ராசஸ், இது பாலிட்ராபிக் ப்ராசஸ். அப்போ இது அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். இந்த n மைனஸ் 1 மேலே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதனால n மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உள்ள இன்டர் மல்டிப்ளிகேஷன் தான். P2 V2 மைனஸ் P1 V1ங்கிறது இதே தான் அப்படி எழுதிக்கிறீங்க. இது n-ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, அதை இங்கே எழுதுகிற, அடுத்தது 1-ஆல் மல்டிப்ளை பண்ணுற, அதை இங்கே எழுதுகிற. இங்கேயும் n-ஆல் n இன்ட்டு P1 V1 இங்கே எழுதுகிற, அடுத்தது வெறும் 1 இன்ட்டு P1 V1 இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான், ஒன்றும் இல்லை. இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் P1 V1 அப்படிங்கிறது கேன்சல் ஆகும், P2 V2 அப்படிங்கிறது மைனஸ் ப்ளஸ் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகும். நமக்கு மீதி இருக்க போகிறது இதுவும் தான். ஸோ n இன்ட்டு P2 V2 மைனஸ் n இன்ட்டு P1 V1. அதில் நீங்கள் என்ன காமனாக எடுத்துக்கிறீங்க, என்ன வெளியே எடுத்தோன்னா P2 V2 மைனஸ் P1 V1 வரும். இப்போ n பை n மைனஸ் 1 எழுதிக்கிட்டு P2 V2 மைனஸ் P1 V1 எழுதிக்கிறீங்க. அகைன் என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி PV is equal to MRT அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. P2 V2 is equal to MRT2, P1 V1 is equal to MRT1. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு MRT1 அப்படிங்கிறத T1 அப்படி இந்த ஃபேக்டரை நீங்கள் வெளியே காமனாக எடுத்து என்ன ஆகுதுன்னா T2 டிவைட் பை T1 எழுதிக்கிறீங்க. ஓகே, MRை நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் T1 வெளியே எடுக்கும்போது T2 டிவைட் பை T1 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபார்முலாவும் we are looking again and again-ஆ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள அதே ஃபார்முலா தான். பாலிட்ராபிக் ப்ராசஸுக்கு தெர்மோடைனமிக் ஃபார்முலா T2 பை T1 is equal to P2 பை P1. ஏன்னா உங்களுக்கு நான் சிம்பிளாக ஒன்று சொல்லியிருக்கேன், PV எழுதுகிறப்ப உங்களுக்கு மேலே P2 டிவைடட் பை P1 ஈக்குவல் டு கிராஸில் வரும். ஓகே, V1 டிவைடட் பை V2 கிராஸில் வரும். இது PVக்கான ரிலேஷன். இதே TVக்கான ரிலேஷனாலும் அதே மாதிரி தான், T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு V1 டிவைடட் பை V2. இதை மட்டும் இதில் நல்லா கவனிங்க, இந்த ரெண்டுக்குமே 2 கிராஸில் வரும், 1 கிராஸில் வரும். ஆனால் எது மட்டும் சேமாக வரும்னு சொல்லியிருக்கேன், TPக்கான ரிலேஷன் மட்டும் சேமாக வரும். இங்கேயும் மேலே T2னா இங்கேயும் P2, இங்கே 1னா இங்கேயும் 1. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன், அவ்வளோதான். T2 by T1 is equal to P2 by P1 whole power n minus 1 by n. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா, தெர்மோடைனமிக் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த இதை we are going to substitute in here. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ P2 by P1 whole power n minus 1 divided by n எழுதிக்கிறீங்க. அப்புறம் MRT1 நார்மலாக P1 V1 எழுதி முடிச்சுக்கிறீங்க. ஓகே, சரி. இப்போ இது பாலிட்ராபிக் ப்ராசஸ்க்கான டெரிவேஷன் இஸ் கம்ப்ளீட்டிங் ஹியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போகிறோம், ஒர்க் டன் டியூரிங் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் இன்னொரு நேம், இதையும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல சொல்லியிருக்கேன், ரிவர்சிபிள் அடியபேட்டிக். சரியா, என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் இல்லை நம்ம இப்போ அடுத்த ஃபார்முலா டெரைவ் பண்ணோம், ஒன்றும் இல்லை, அதே தான். PV பவர் n-க்கு பதில் PV பவர் காமா அப்படிங்கிறத எழுதிக்கிறீங்க. ஓகே, PV பவர் n-க்கு பதில் PV பவர் காமான்னு எழுதிக்கிறேன். அண்ட் தென் அகெயின் நீங்கள் போன டெரிவேஷனில் n-ன்னு போட்ட எல்லா இடத்துலையும் யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் ஆஸ் காமா. அவ்வளவுதாங்க டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் பாருங்கள், ஒர்க் டன் வந்து P2 V2 மைனஸ் P1 டிவைட் பை காமா மைனஸ் 1 எழுதுற. இதுவே உனக்கு போன வீடியோவில் என்ன எழுதியிருப்பேன், இதோ n மைனஸ் 1 அப்படின்னு எழுதியிருப்பேன். அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி அகெயின் அதே ஸ்டெப்ஸ் தான், கம்ப்ரஷன் ப்ளஸ் டெலிவரி மைனஸ் சக்ஷன் அப்படிங்கிறத போட்டு அதே ஃபார்முலா. இது கம்ப்ரஷனுக்கான ஃபார்முலா, அண்ட் தென் இது டெலிவரி, இது சக்ஷன். போன ஸ்டெப்பில் நீங்கள் போன டெரிவேஷனில் ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்ஸை அகெயின் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்.
என்னன்னு போடுற எல்லா இடத்துலையும் காமான்னு சப்ஸ்டியூட் பண்ணி டெரைவ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் யூ வில் ஃபைனலி கெட் இட் as திஸ் ஃபார்முலா. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். அதே மாதிரி T2/T1 அப்படின்னு வரும். T2/T1னாலும் அதே சேம் தெர்மோடைனமிக் ஃபார்முலா. அங்கே n-1 இங்கே பாருங்கள், n-1 டிவைடட் பை என்னன்னு போட்டிங்க. ஆனால் இங்கே n இருக்கிற இடத்துல காமான்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க. காமா -1 டிவைட் பை காமா. யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் இன் திஸ் ஈக்குவேஷன். சரியா, P2/P1 வரும். அப்புறம் MRT1 P1V1 எழுதுவீங்க. அவ்வளோதான். திஸ் டெரிவேஷன் இதோடி கம்ப்ளீட் ஆகுது. அதாவது ஒர்க் டன் ஃபார் சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஷன் வித்தவுட் கன்சிடரிங் கிளியரன்ஸ் வால்யூம். ஓகே, வித்தவுட் கன்சிடரிங் கிளியரன்ஸ் வால்யூமில் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், பாலிட்ராபிக் ப்ராசஸ். இதில் உங்களுக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ் மட்டும்தான் வேறு மாதிரி, அதாவது PV = C எழுதுவீங்க. பாலிட்ராபிக் ப்ராசஸ்னால் PV பவர் N = C போடுவீங்க. ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னால் PV பவர் காமா = C போடுறீங்க. அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி 3 டெரிவேஷனும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஸோ இதை அகைன் அண்ட் அகைன் நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள். இட் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டெரிவேஷன் உங்களுக்கு 15 மார்க் கொஸ்டின் பார்ட் C கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வித் கன்சிடரிங் கிளியரன்ஸ் வால்யூம். நாம் இவ்வளோ நேரம் கிளியரன்ஸ் வால்யூமே இல்லைன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். அடுத்தது கிளியரன்ஸ் வால்யூமை கன்சிடர் பண்ணி ஒரு டெரிவேஷன் பார்க்கலாம். வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சிக்கு ஒரு டெரிவேஷன் பார்க்கலாம் இன்ன சிங்கிள் வீடியோவில். ஓகே ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அண்ட் நான் இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் அந்தந்த வீடியோக்கான நோட்ஸை யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.